हाय फ्रेंड्स वणक्कम इनकी நம்ம டுடே இசை குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தி விஷாரத் பூர்வா அதில் இருக்கக்கூடிய நவீன் கஹானி கலஷ் அதில் 6th லெசனான கூங்கே அதை தான் பார்க்க போகிறோம். கூங்கே அப்படின்னா என்னென்னா ஊமை, அதாவது வாய் பேச முடியாதவங்க இருக்காங்களே அவங்கள வந்து நம்ம கூங்கே அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய சாராம்சம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற இந்த லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரத் பூர்வா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். இப்போ பார்க்கலாம். கூங்கே ராங்கே ராகவ், இது எழுதினவருடைய பெயர் ராங்கே ராகவ். कहानी कला की दृष्टि से गूंगे कहानी की विशेषताएं प्रस्तुत कीजिए. நமக்கு தெரியும் கஹானி கலா, அதாவது ஒரு கதை அப்படின்னா அது எப்படி அமைந்திருக்கணும் அப்படின்ற அந்த கதையினுடைய கலையின் அடிப்படையில் இந்த கூங்கே அப்படின்ற கஹானியினுடைய விசேஷதா சிறப்புகளை எழுதுங்க. लेखक परिचय रांगेय राघव. सारांश. रांगेय राघव ने गूंगे कहानी में ये गूंगे की व्यथा का மர்மஸ்பர்ஷி சித்ரன் கியா ஹை. அதாவது இந்த கவிஞர் வந்து கூங்கே அப்படின்ற இந்த கஹானியின் மூலியமாக ஒரு வாய்ப்பேச முடியாதவங்களுடைய அந்த வேதனையை, வியதா அப்படின்னா வேதனையை, அவங்களுடைய கஷ்டத்தை வந்து மர்மஸ்பர்ஷி அப்படின்னா மனதை தொடக்கூடிய ஒரு உணர்ச்சி பூர்வமான கதையாக இதை வந்து சித்தரித்துள்ளார். गूंगे समाज के शोषित पीड़ित मनुष्य के जीवन के यथार्थ के मार्मिक चित्रण की कहानी है. இந்த கூங்கே அப்படின்றது வந்து சமாஜ்கே ஷோஷித் பீடித் அப்படின்னா சமூகத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட பீடிக்கப்பட்ட மனிதனினுடைய வாழ்க்கையினுடைய அந்த யதார்த்தத்தை வந்து மனதை தொடக்கூடிய அந்த இதயபூர்வமான வடிவில் வந்து இந்த கஹானி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சமேலிக்கு தோ பச்சே ஹே. சமேலிக்கு வந்து சமேலி அப்படின்றவங்களுக்கு 2 பையன் இருக்காங்க. ஏக் லடுக்கி और ஏக் லடுக்கா, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. நாம் ஹை சகுந்தலா और வசந்தா, பசந்தா. அவங்க 2 பேரோட பேர். कहानी के आरंभ में घर में काम करने एक गूंगे को बुलाते हैं. கஹானியினுடைய ஆரம்பத்தில் வந்து வீட்டு வேலை செய்வதற்காக ஒரு ஊமை, அதாவது ஒரு வாய் பேச முடியாதவங்களை வந்து கூப்பிடுறாங்க. வஹ் ஜன்ம சே பஹ்ரா தா. அவன் வந்து பிறவியிலிருந்தே காது கேளாதவங்களாக இருக்காங்க. பஹ்ரா அப்படின்னா காது கேளாதவங்க. இசி காரன் கூங்கா பி ஹோ கயா. அந்த காரணத்தினால அவங்க வந்து வாய் பேச முடியாதவங்களாக இருக்காங்க. பெரும்பாலானவங்க வந்து காது கேட்காம இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதன் மூலியமாக கேட்டு தான் வந்து அவங்க வாய் பேசுவாங்க. ஸோ அந்த காரணத்தினால பிறவியிலேயே வந்து காது கேளாதவங்களாக இருக்கிறனால ஸோ அதனால் அவங்க ஊமையாக ஆயிடுறாங்க இந்த காரணத்தினால். சமேலி உசுசே இஷாரே சேஹி பாத் கர்த்தி. சமேலி வந்து அவங்கக்கிட்ட இஷாரே அப்படின்னா சைகை பாஷையில் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊமையாக இருக்கவங்கக்கிட்ட காது கேளாதவங்கக்கிட்ட வந்து சைகை பாஷையில் பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த சமேலி வந்து அவங்க அந்த அந்த கூங்கா கிட்ட பேசுகிறாங்க. கூங்கா அநாததா. அவன் வந்து அனாதையான ஒரு பையனாக இருக்கான். உஸ்கே ஜன்ம லேத்தே ஹி உஸ்கே பிதா கா தேகாந்த் ஹோ கயா. அவன் பிறந்த உடனே வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. மர்கயே, இறந்து போயிடுறாரு. மாதா நிர்தயி தி. அம்மா வந்து ஒரு இரக்கமற்ற ஒரு பெண்ணாக இருக்கிறார். வஹ் பி உசே சோடுக்கர் பாக் கயி. அந்த அம்மாவும் வந்து இவனை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. उसको किसने पाला पता नहीं, पर जिसने पाला था वह उसे बहुत मारता था. उसको किसने पाला पता नहीं. அவனை யார் வளர்த்தாங்கன்னு தெரியாது. பர் ஜிஸ்னே பாலாத்தா, ஆனால் யார் வளர்த்தாங்களோ அவங்க வந்து உசே பகுத் மார்த்தாத்தா, இவனை வந்து நிறைய அடித்து துன்புறுத்துவாங்க. பேச்சாரா கூங்கா பினா தக்கே காம் கர்த்தா. அதாவது அந்த ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவப்பட்ட அந்த கூங்கா வந்து பினா தக்கேரோ ஓய்வே இல்லாமல் உழைத்து கொண்டே இருந்தான். ஹல்வாயி கே யஹாம் கடாயி மாஞ்சி கப்படே கோயே சப் கர்னே பர் பி உசே
ஹர் ஜகஹ் மார் ஹி மிலே. அதாவது ஒரு மிட்டாய் கடையில் வந்து அவன் வேலை செஞ்சான். அங்கே இருக்கக்கூடிய அந்த மாதிரி பாத்திரங்களை வளர்க்குறது, அங்கே இருக்கிற துணி அவங்களுடைய துணிகளுக்கு வந்து ஏதாவது தையல் செய்து கொடுக்கறது, அப்புறம் வந்து கப்படே கோயே அப்படின்னா துணிகளை துவைத்து கொடுப்பது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சான். ஆனால் வந்து சப் கர்னி பர்பி எங்கே எல்லா வேலையும் செய்தாலும் கூட அவனுக்கு வந்து எங்கேயுமே வந்து நிம்மதி கிடைக்கல. எல்லா இடத்துலையும் அவனுக்கு அடி உதை தான் கிடைச்சிது. பேட்டு கேலியே வஹ் சப் சஹ் லேத்தா. அந்த வயிற்றுக்காக தான் வந்து அவன் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இருந்தான். வயிற்றுக்காக அப்படின்னா எதை மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த வயிற்றுக்கு அந்த சாப்பாட்டுக்காகத்தான் வந்து அவன் அதை எல்லாமே பொறுத்து கொண்டு வாழ வேண்டியதாக இருந்தது. ஏ சாரி பாத்தே இஷாரே சேஹி கூங்கேனே சமேலி கோ சம்ஜாயி. இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இஷாரே சைகையின் மூலியமாகவே வந்து கூங்கே வந்து அந்த சமேலி அவங்களுக்கு வந்து சொல்கிறான், புரிய வைக்கிறான். சமேலி தயாளு தி. சமேலி வந்து ரொம்ப இரக்க குணமுடையவங்களாக இருக்காங்க. அனாதாசிரம் கே பச்சோं के लिए रोती थी. அனாதாசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை எண்ணி அவங்களுக்காக அழுகிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. உஸ்னே கூங்கே கோ அப்னே கர் மே நௌக்கர் ரக் லியா. அவங்க வந்து அந்த சமேலின்றவங்க கூங்கேவை வந்து தங்களுடைய வீட்டு வேலை செய்வதற்காக வைத்துக்கொள்கிறாங்க. 4 ரூபாயே வேத்தன். வேத்தன்னா சம்பளம், 4 ரூபாய் வந்து சம்பளமாக கொடுக்குறாங்க. கூங்கா மான் கயா. கூங்கா வந்து ஒத்துக்கிட்டான். उसको बुआ मारती, बच्चे चिढ़ाते, इसलिए वह एक स्थान पर टिकता नहीं था. அங்கே வந்து அவங்களுடைய அத்தை வந்து இவங்கள அடிக்கிறாங்க. அப்புறம் குழந்தைகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இவங்களுடைய குழந்தைகள் வந்து சிடாத்தே அப்படின்னா கிண்டல் பண்ணுறாங்க. இவனுடைய அந்த இதை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இஸ்லியே வஹ் ஏக் ஸ்தான் பர் டிக்தா நஹி ஹை நஹிதா. அதனால் அவனால் ஒரு இடத்துல அங்கே தங்க முடியல. ஜப் சாஹே பாக் ஜாத்தா அவர் பிர் வாபஸ் ஆ ஜாத்தா. அவனுக்கு எப்போ தோணுதோ இந்த மாதிரி அவன் ரொம்ப இது பண்ணும்போது, ஃபீல் பண்ணும்போது, கஷ்டப்படும் போது அவன் வந்து வெளியில் போயிடுவான், அதாவது ஓடி போயிடுவான். மறுபடியும் வந்து திரும்பி பிர் வாபஸ் ஆ ஜாத்தா, திரும்பி மறுபடியும் வாபஸ், அதாவது திரும்ப இங்கே வந்துடுவான். ஏக் தின் பசந்தா நே கூங்கே கோ கஸ்கர் சபத் ஜடுதி. கூங்கே நே உசே மார்னே கோ ஹாத் உட்டாயா. ஒரு தடவை வந்து அவங்களுடைய பசந்தா அப்படின்ற அவங்களுடைய பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவனை வந்து அடிச்சிடுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் ரொம்பவுமே இவனால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்கள அடிப்பதற்காக வந்து ஹாத் உட்டாயா, கூங்கே வந்து கையை ஓங்குறான். பர் மால்கின் கே பேட்டே கே கைசே மாறினா. ஆனால் வந்து ஓனருடைய தான் வந்து எங்கே வேலை செய்கிறோமோ அவங்களுடைய ஓனருடைய பசங்களையே எப்படி அடிக்க முடியும், கைசே மார்த்தா எப்படி அடிக்க முடியும். உஸ்னே உட்டே ஹாத் கோ ரோக் லியா. அவன் ஓங்கின கையை வந்து மறுபடியும் திருப்பி அப்படியே நிப்பாட்டிட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான். பேட்டே கோ மார்னே கேலியே ஹாத் உட்டானா ஏக் அசஹ்னிய பாத் தி. அதாவது அந்த குழந்தைகளை வந்து அவங்க அடிக்கிறதுக்காக அவன் கை ஓங்கினதை வந்து அசஹ்னிய பாத்தி, அது வந்து ரொம்ப தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது சமேலிக்கு. சமேலி குச் போலி தோ வஹ் சமஜ் நஹி சக்கா. சமேலி வந்து அதை பார்த்துட்டு அவங்களால அதை தாங்கிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தங்களுடைய குழந்தைங்களை வந்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கை ஓங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களால தாங்கிக்க முடியலை. ஸோ வந்து இவங்க வந்து கூங்கேக்கு வந்து ஏதோ சொல்கிறாங்க, அது வந்து அவனுக்கு புரியலை. சமேலிக்கோ உஸ்பர் தயா ஆ கயி. உடனே சமேலிக்கு வந்து அவனுக்கு அது புரியலை. ஸோ அவங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது. गूंगे ने क्रोध से भरी मालकिन का हाथ पकड़ा तो चमेली को उस पर घृणा हो आई. ஃபஸ்ட்டு வந்து அவன் புரிஞ்சிக்கல. அதை நினைக்கும் போது மறுபடியும் அவங்களுக்கு வந்து அவன் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படுது. ஆனால் வந்து கூங்கே இப்போ என்ன பண்ணுறான்னா, குரோதுசே ரொம்ப பெரிய கோபம் நிறைந்த ஒரு மனதோடு வந்து அந்த சமேலியனுடைய கையை வந்து பிடிக்கிறான். ஹாத் பக்கடா பிடிச்சிட்டான். தோ சமேலி கோ உஸ்பர் கிருணா ஹோ ஆயி. உடனே வந்து சமேலிக்கு அவன் மேலே வந்து வெறுப்பு வந்துருச்சு. கிருணா அப்படின்னா வெறுப்பு வந்து விட்டது. வஹ் உஸ்கே பேட்டேசே பல்வான் தான். அவன் தன்னுடைய குழந்தைகளை விட பல்வான் அப்படின்னு நினைக்கிறாங்க. पहले उसने बेटे को नहीं मारा था, बेटे ने मारा भी और गूंगे को गाली भी दी. முதல்ல வந்து அவன் வந்து அவங்க குழந்தைங்கள அடிக்க போகலை. அந்த குழந்தைகள் வந்து இவனை கிண்டல் பண்ணி கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இவன் வந்து திருப்பி வந்து அதற்காக வந்து என்ன சொல்கிறது அவன் வந்து ரியாக்ட் பண்ணுறான். बेचारा रोने लगा,
உடனே வந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். சமேலி நே உசே கர் சே நிக்கால் தியா. சமேலி வந்து உடனே வந்து அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. சமேலி கி காலி சுன் வஹ் மந்திர் கி மூர்த்தி கே சமான் சுப் கடா ரஹா. சமேலி வந்து காலி சுன், சமேலி வந்து என்னமோ திட்டுறா, அது வந்து அவனுக்கு தெரியுது. அதை வந்து அவன் கேட்டுட்டு மந்திர் கி மூர்த்தி கே சமான் அப்படின்னா கோயில் இருக்கக்கூடிய அந்த கடவுளின் அந்த சிலையை போல் அவன் வந்து சுப் கடா ரஹா அமைதியாக நின்றுட்டுருக்கான். गुस्से में चमेली ने गूंगे को दरवाजे के बाहर धकेलकर निकाल दिया. உடனே வந்து ரொம்ப கோபத்தோடு வந்து சமேலி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூங்கேவை வந்து தர்வாஜே அப்படின்னா வீட்டு கதவு இருக்கு இல்லையா, கதவுக்கு வெளியே வந்து தள்ளுறாங்க. தகேல்கர் நிக்கால் தியா, தள்ளி அவனை வெளியே அனுப்பிடுறாங்க. கரீப் ஏக் घंटे के बाद गूंगा वापस आ गया. அவன் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து, 1 மணி நேரம் கழித்து என்ன பண்ணுறான்னா அவன் திருப்பி வந்து இந்த வீட்டுக்கே திரும்பி அவன் வரான். யார்? கூங்கா. கலி கே லடுக்கோனே உசே பீட்டாத்தா. அந்த கலி அப்படின்னா தெரு, அங்கே தெருவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து இவனை அடிக்கிறாங்க. உசே பீட்டாத்தா, அவனை வந்து அடிக்கிறாங்க. உஸ்கா சர் ஃபட்டு கயாத்தா. அவனுடைய அந்த கூங்காவினுடைய தலை வந்து உடைந்துருச்சு, மண்டை உடஞ்சிருச்சு. அந்தளவுக்கு அந்த பசங்க அடிச்சிருக்காங்க. தர்வாஜே பர் வஹு குத்தே கி தரஹ் சில்லா ரஹாத்தா. அந்த கதவுக்கு வெளியே அவன் வந்து குத்தே கி தரஹ் அப்படின்னா ஒரு நாயை போல் எப்படி கத்தும், நாய் வந்து ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா எப்படி முடியாமல் கத்தும், அந்த மாதிரி அவன் கத்திக்கிட்டு அங்கேயே இருக்கான், கத்திக்கொண்டே இருக்கிறான். சமேலி உசே சுப்சாப் தேக் ரஹி தி. சமேலி வந்து ஒன்றுமே பேசாமல் அதை வாயை மூடி அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. உஸ் மூக் அவசாதுமே யுகோங்கா ஹா ஹாக்கர் கூஞ்ச் ரஹாத்தா. அந்த மனசோர்வு நிறைந்த அந்த உள்ளம், அவசாதுமே அதாவது கூங்கா வந்து இப்போது அந்த மண்டை உடஞ்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு ரத்தம் வந்துட்டுருக்கும். அவன் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருப்பான், எந்த அளவுக்கு மனசோர்வில் இருப்பான், எந்த அளவு வலியும் வேதனையுமா நிறைந்திருக்கும். அந்த வலி வேதனை நிறைந்த கூக்குரலுடன் ஹா ஹாக்கர் கூஞ்ச் அப்படின்னா அந்த கூக்குரல் வந்து அங்கே எதிரொலிக்குது. வஹு கூங்காத்தா, அது கூங்கா தான். ஜிஸ்கே ஹிருதய கி प्रति हिंसा न्याय और अन्याय को परखकर भी अत्याचार को चुनौती नहीं दे सकती. जिसके हृदय की, அவனுடைய அந்த உள்ளத்தில் வந்து எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு அநியாயங்கள் அதெல்லாம் நடந்திருக்கும். நிறைய குழந்தைகள் முதல்ல இருந்தே அவன் வந்து கஷ்டத்தில் இருந்திருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சோதனைகள். அநியாயக்கோ பறக்கர் அப்படின்னா நிறைய சோதனைகள் வந்து நடந்திருக்கு, அதையெல்லாம் அவன் சந்திச்சிருக்கான். நிறைய வேதனைகளை அவன் அனுபவித்திருக்கிறான். ஆனால் அதுக்கெல்லாம் எதிர்த்து சுனோதி நஹீந்தே சக்தி, அந்த மாதிரியான அநியாயங்களுக்கெல்லாம் எதிர்த்து அவனால் சவால் விட முடியாது. சவால் விட முடியாதுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதை எதிர்த்து அவனால் கேள்வி கேட்க முடியாது. क्योंकि ஏன்னா बोलने के लिए स्वर होकर भी उसके स्वर में अर्थ नहीं है. ஏன்னா அவனுக்கு பேச அவனுடைய ஒளி வந்து இருந்தாலும், அவனுடைய பேச்சு அப்படின்றது இருந்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் கிடையாது. ஏன்னா வந்து அவன் கூங்கே, அவன் ஒரு ஊமையான ஒரு பையனாக இருக்கான். அதுவும் இல்லாமல் யாருமே இல்லாத ஒரு அனாதை சிறுவனாக இருக்கான். ஸோ அவனுடைய அந்த பேச்சுக்கு வந்து எங்கேயும் எடுபடாது. ஏன்னா வந்து அவன் வந்து யார்கிட்ட வேலை செய்கிறானோ அவங்க என்ன கஷ்டப்படுத்தினாலும் என்ன துன்பப்படுத்தினாலும் அந்த ஒரு வயிற்றுக்காக அவன் வந்து அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டான். அவனுடைய அந்த குரலுக்கு எங்கேயுமே அர்த்தம் இல்லாமல் போயிற்று. ஏக் கூங்கே கி தயனீய स्थिति का बहुत ही संवेदनशील एवं मार्मिक चित्रण इस कहानी में किया गया है. ஒரு ஊமையினுடைய தயனீய அப்படின்னா பரிதாபமான ஸ்திதி அப்படின்னா நிலைமையை வந்து பகுத் ஹி அப்படின்னா மிகவும் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான மனதை தொடக்கூடிய மார்மிக் சித்திரன், மனதை தொடக்கூடிய ஒரு கஹானியாக இங்கே இவர் கொடுத்துள்ளார் கவிஞர். கஹானி கலாக்கி திருஷ்டிஷே விசேஷதாயே. கதானக் இந்த கதை அம்சம் வந்து எப்படி இருக்கு? இஸ் கஹானி மே ஏக் கூங்கே பாலக் கி व्यथा का மார்மிக் சித்ரன் கியா கயா ஹை. இந்த கஹானியில் வந்து ஒரு ஊமை சிறுவனினுடைய அந்த மோசமான நிலை, व्यथा का மார்மிக் அந்த மோசமான நிலையை வந்து சித்தரித்துள்ளார்.
கூங்கா பரிஸ்ரமிகை. கூங்கா வந்து மிகவும் கடின உழைப்பாளியாக தான் இருக்கான். அவன் சின்ன வயசாக இருந்தாலும் அந்த குழந்தை பருவத்தில் அவன் அனுபவிக்க முடியாத வேதனைகளை அனுபவித்தாலும் அவன் கடின உழைப்பாளியாக இருக்கிறான். கठोर से कठोर स्थिति में भी जीने को अभिशप्त है. மிகவும் கடினத்திற்கும் கடினமான மிகவும் கடினமான சுச்சுவேஷனில் வாழ்வதற்கான அவனுடைய வாழ்க்கையை வந்து அவன் என்ன சொல்கிறது, ஒரு மோசமான ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக அவன் வந்து போராடி கொண்டிருக்கிறான். பர் ஸ்வாபிமான் கேசாத். ஆனால் வந்து சுயமரியாதையோடு அவனுடைய வாழ்க்கையை வந்து அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பாத்ரு இதில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? கூங்கா, சமேலி, உஸ்கே பதி, உஸ்கி சந்தானே பசந்தா அவுர் சகுந்தலா. கூங்கா, அப்புறம் அந்த சமேலி அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர், அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகளான பசந்தா மற்றும் வந்து சகுந்தலா. कथाकार गूंगे की दर्दनाक दशा का चित्रण चमेली द्वारा करवाता है. கதாக்கார் அப்படின்னா இந்த கதை எழுதிய கவிஞர் வந்து கூங்கே அந்த ஊமையினுடைய வலியை, தர்தனாக் அப்படின்னா அந்த வலி நிறைந்த அந்த வாழ்க்கையை அந்த நிலைமையை வந்து சமேலி அவங்க மூலியமாக வடிவமைத்துள்ளார், சொல்ல வருகிறார். சமேலி உதார் அவுர் தயாளுகை. சமேலி வந்து தாராள மனப்பான்மையுடையவங்களாக இருக்காங்க மற்றும் இரக்க குணமுடையவங்களாக இருக்காங்க. मानव स्वभाव के अनुसार शारीरिक कमजोरी के कारण गूंगे के साथ पक्षपात होता रहता है. मानव स्वभाव के अनुसार மனிதனுடைய அந்த அதன் அடிப்படையில் சுபாவங்களின் அடிப்படையில் ஷரீரிக் கம்சோர் அந்த உடல் பலவீனத்தின் காரணமாக கூங்கே வந்து பாகுபாடு உடையவனாகத்தான் இருக்கிறான், வாழ்ந்து வருகிறான். சபி பாத்திர கஹானிக்கோ சஃபல் பனாத்தேகே. ஒவ்வொரு பாத்திரமும் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து கேரக்டர்ஸ் வந்து வெற்றிகரமானதாகத்தான் இங்கே படைக்கப்பட்டுள்ளது. சம்வாத் அப்படின்னா கான்வர்சேஷன் எப்படி இருக்கு? சமேலி போல்திகை கூங்கா சுப். சமேலி வந்து பேசிகிட்டு இருக்கா, அதாவது திட்டுவாள்ல அந்த மாதிரி விஷயங்கள். அவ வந்து சைகை மொழியில் பேசுகிறாங்க, ஆனாலும் அவன் திட்டும்போது அவள் திட்டுறா, ஆனால் வந்து கூங்கா வந்து அமைதியாக இருக்கான். उसके रोने हंसने और चिल्लाने से करुणा का पात्र बनता है. அந்த கூங்கா வந்து அமைதியாக இருக்கிறது, அப்புறம் வந்து அவன் அழுகிறது கஷ்டத்தின் போது, அப்புறம் அவன் சில டைமில் சிரிக்கிறது, அப்புறம் வந்து அவன் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த நொடிஞ்சு போய் அந்த அடிப்பட்ட போது மண்டை அடிப்பட்ட போது அவன் கத்திட்டு இருக்கிறது, இது எல்லாமே வந்து கருணை நிறைந்த வடிவமாக பாத்திரமாக அவன் படைக்கப்பட்டுள்ளான் இந்த கதையில். शीर्षक தலைப்பு. समाज में पीड़ित शोषित एक गूंगे का मार्मिक चित्रण ही इस कहानी का कथानक है. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த ஒரு ஊமை பையனுடைய அந்த கதையை வந்து அவனுடைய நிலைமையை வந்து மனதை தொடக்கூடிய வடிவத்தில் வந்து இந்த கதையில் வந்து உருவமைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த கதையாக இருக்கிறது, கதையம்சமாக இருக்கிறது. அத்தக ஷீர்ஷக் உச்சித்துகை. அப்போது இந்த கதை அதனுடைய தலைப்பு ஷீர்ஷக் அது வந்து ரொம்ப உச்சிதமானதாக தான் இருக்கிறது, சரியானதாகத்தான் இருக்கிறது. अंतमे जब गूंगे को चमेली घर से निकाल देती है तब भी वह संकट में उसी के घर आता है. இறுதியில் வந்து ஜப் கூங்கே கோ, எப்போ வந்து கூங்கே வந்து சமேலி வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்களோ அப்பவும் கூட அவனுடைய நிலைமை வந்து சங்கடமாகத்தான் இருக்கிறது. அந்த சங்கடத்தில் தான் வந்து அவன் சங்கடத்தோடு தான் வந்து வீட்டிலேருந்து வெளியே அனுப்பப்படுகிறான், வெளியே வருகிறான். गूंगा स्वाभिमानी है पर समाज के अत्याचार उसे चैन से जीने नहीं देते. அதாவது கூங்கா வந்து ஒரு சுயமரியாதை உடைய ஒரு பையனாகத்தான் இருந்திருக்கிறான். ஆனால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அட்டூழியமாக இருக்கக்கூடிய இந்த நிறைந்திருக்கக்கூடிய சமூகம் வந்து உசே சைன் சே அப்படின்னா அவனை நிம்மதியாக வாழ விடவில்லை, அவனுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த சமூகம் அளிக்கவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரத் பூராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். நான் எடுத்த இந்த சாராம்சில் ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, நான் எடுத்திருக்க விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கும் மோட்டிவேட்டிங்காக அமையும். மறக்காமல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.